இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன கர்ணா, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல நீ சும்மா தான் வந்தேன். பல்பா இது நல்லா எரியுது. நீ இப்பெல்லாம் வெளியிலே போறதில்ல போல இருக்கு. வீட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வர, என்னாச்சு? ஆமாமா, ஆரம்பத்துல எல்லாம் அப்படிதான் இருக்கும். என்ன கர்ணா, பார்க்காம இருக்க முடியலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ சும்மா தான் வந்தேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஜெயந்தி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம கர்ணா பாக்குறதுக்கு தான் அப்பவி மாதிரி இருக்கான். அவன் என்ன வேலை பண்ணிருக்கான் தெரியுமா? என்ன பண்ணா நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே கட்டிக்க போற பொண்ணோட ஷாப்பிங், கோவில்னு ஜாலியா சுத்திட்டு வந்திருக்கான். அவன் ஜாலியா சுத்தலக்கா, இதே ஜோலியா சுத்திட்டு இருக்கான். ஐய, இது என்ன கன்றாவியான காட்சியா இருக்கு? கண்கொள்ளா காட்சியா இருக்குன்னு சொன்னேன். ஐயோ, இவனுக்கும் மூக்குனாங்கயிறு போட்டு அடிமா மாதிரி கூட்டிட்டு வந்து வச்சுக்க போறாங்க. இதுக்கு இவ்ளோ பில்டப்பா? இது எதையும் தெரிஞ்சுக்காம எப்படி பல்ல இழிச்சிட்டு நிக்குது பாரு. ஏன் கர்ணா, உங்க 2 பேருக்கும் கூடிய சீக்கிரமே நிச்சயதார்த்தம் ஆக போகுதுல்ல, அப்புறம் என்ன? கர்ணனா இருங்க. என்ன ஒத்தட்டோரத்துல ஏதோ வழியுது. என்ன அது? ஜோலே. சாரி சார், தெரியாம இடிச்சிட்டேன். சித்ரா, என்னம்மா எக்ஸாம்லாம் நல்லா எழுதுனியா? என்ன கேட்டீங்க? அட என்னம்மா, என்ன நீ மறந்துட்டியா? நீங்க யாருன்னு தெரியல. அட என்னம்மா நீ, அன்னைக்கு எக்ஸாம் எழுதிட்டு வர வழியில என் மேல வந்து இடிச்ச. நான் கூட உங்ககிட்ட எக்ஸாம் எப்படி எழுதிருக்கேன்னு கேட்டனே, அதுக்கு நீ பதிலே சொல்லாம ஓடிட்ட. இப்பவும் வந்து இடிக்கிற. சொல்லுமா, எப்படி எழுதுன? நல்லா எழுதுனேன். எவ்வளவு பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ண? காலேஜ்ல சீட்டு கிடைச்சதா? இல்ல சார், இன்னும் ரிசல்ட் வரல. அட என்னம்மா நீ, நேத்து ரிசல்ட் வந்திருக்கணுமே. ஒருவேளை இன்னைக்கு வந்தாலும் வரலாமா? சரிங்க சார், சரி. இன்னைக்கு இவர் ரிசல்ட் வந்துரும்னு சொல்றாரு. என்ன பண்றது? ஐயோ.